அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 14/1/2026 போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை நாள் எதற்காக அனுஷ்டிக்கப்படுது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் கழுவணும், போர்வ துணிமணி எல்லாம் துவைக்கணும். அது மாதிரி ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடைக்கு போடுவாங்க. ஒரு சிலர் தேவையில்லாத பொருட்கள்லாம் எரிப்பாங்க. இது மாதிரி விஷயங்களை தான் நாம் நாளைய தினத்தில் செய்வோம். இப்படி செய்யும்போது பெண்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு, அதை தயவு செய்து செய்யாதீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். தினம்தோறும் உங்களால் செய்ய முடியலனா கூட இப்போ தைப்பொங்கல் வருது, தை அமாவாசை வருது மற்றும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் மட்டுமாவது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் நாளைய தினம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏஞ்சதுலேருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. போர்வ துணிமணி எல்லாம் துவைச்சி போட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி எது எது வேணுமோ வேண்டாமோ எல்லாம் பார்த்து நல்ல சுறுசுறுப்பாக, என்னைக்கு இல்லாத சுறுசுறுப்பு நாளைய தினத்தில் எல்லாருக்குமே வரும். இன்னொன்று, வரலனாலும் எப்படியாவது எல்லாரும் பக்கத்து வீட்டில் சுத்தம் பண்ணுறாங்க, ஏற்று வீட்டில் சுத்தம் பண்ணுறாங்க, நம்மளும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய முக்கியமான தவறு என்னென்னா, நாளைக்கு காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குளிக்கவே மாட்டாங்க. கரெக்டாக காப்பு கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படி செய்யவே கூடாது. போகி என்று முதல்ல உங்களை நீங்கள் சுத்தம் செய்யணும். உங்களை நீங்கள் சுத்தம் செய்யக்கூடிய 2 விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று குளிக்கணும், 2வது ஒரு 3 நிமிடம் மட்டுமாவது தியானம் இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை எப்படி நாம் அப்புறப்படுத்துகிறோமோ அது மாதிரி நீங்கள் தியானம் இருக்கும்போது, அதாவது நீங்கள் கண்களை மூடி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை குப்பையும் தூக்கி வெளியில் போட்டு எரிச்சிருங்க. எனக்கு இதனால பிரச்சனை, அதனால பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு இனிமேல் இருக்கக்கூடாது. தை பிறந்தால் எனக்கு வழி பிறக்கும், எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு 3 நிமிடங்கள் கண்டிப்பாக தியானம் இருக்கணும். கண்டிப்பாக குளிக்கணும். குளிச்சுட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும். நிறைய பேர் 100% பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சாயங்காலம் காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி குளிப்பேன், அப்போ தான் எனக்கு சரியாக இருக்கும். எப்படினாலும் அழுக்காயிடுவேன், அழுக்கானாலும் பரவாயில்ல, ஒரு தடவை நீங்கள் உடம்புக்கு கூட குளிச்சுக்கோங்க, தலையில் வேணால் ஒரு துணி கட்டிக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் குளிக்காமல் எந்த வேலையும் செய்யாதீங்க. நாளை தினத்தில் முதல்ல காலையில் குளித்து முதல்ல பூஜையில் ஒரு விளக்க பொருத்திட்டு ஒரு 3 நிமிடங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அகற்றி விட்டு பின் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான அந்த சூட்சமத்தை முதல்ல நீங்கள் கடைபிடிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களையும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்முடைய எபிக் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனலை போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.